சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜி கொடுத்த வாக்குமூலம், ஸ்டாலின் கைது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் பல்வேறு துறைகளில் ஊழல் செய்துள்ளார். அது மட்டுமில்லாமல் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியும் களையப் போகிறது. மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி அமைப்பாரா என்கின்ற விஷயம் தற்போது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. நாளை இதற்கான விடை தெரிந்துவிடும். சூழல் இப்படி இருக்க, செந்தில் பாலாஜி ஸ்டாலின் அவர்களை போட்டு கொடுத்து விட்டால் நமக்கு தண்டனை குறைவாக கிடைக்கும் என்கின்ற விஷயத்தின் மூலமாக ஸ்டாலினை போட்டு கொடுக்கும் ஐடியாவில் தற்போது இருப்பதாக தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் ஊழலில் மட்டும் 1020 கோடி, மேலும் அதிமுகவில் இருக்கும்போது அவர் வேலை வாங்கி தருவதாக 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடமிருந்து பணம் வாங்கி மோசடி செய்த கேஸ், கூடவே தற்போது டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது மின்சாரத்துறையில் இருக்கும்போது மின் மாற்றிகளை கம்மி விலைக்கு எடுத்து அதை டம்மியாக போட்டது போன்ற பல்வேறு ஊழல்களில் சிக்கி தவிக்கின்றார் செந்தில் பாலாஜி. தற்போது விரைவாக டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் கேஸை விசாரித்து செந்தில் பாலாஜியை சிறையில் அடைக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்களாம். அது மட்டுமில்லாமல் தற்போது செந்தில் பாலாஜி கரூரிலிருந்து கோவைக்கு மாற்றப்பட்டு அங்கு அவர் போட்டியிட்டு தற்போது வெற்றி காண வேண்டும், 10 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என அங்கு தனது பிரச்சாரத்தை செய்திருந்தார். அது மட்டுமில்லாமல் அவர் இந்த தேர்தலில் தன்னுடைய வாக்கினை செலுத்தவே இல்லை. மேலும் ஏன் கரூரை விட்டு கோவைக்கு சென்று அவர் வாக்களிக்க வேண்டும்? காரணம் என்னவென்றால் கரூரில் நடந்த அசம்பாவிதம்தான். அதற்கு முழுக்க செந்தில் பாலாஜி தான் காரணம் என அங்கிருக்கும் மக்களும் சரி அனைவருக்கும் அந்த விஷயம் தெரிந்துவிட்டது. ஆனால் எப்படியோ விஜயை மாட்டிவிட்டார்கள். கடைசியில் சிபிஐ செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு அழைத்திருக்கிறது. இன்னும் அந்த கேஸும் முடியவில்லை. தொடர்ந்து பல்வேறு ஊழல் வழக்குகளில் மாட்டியுள்ள செந்தில் பாலாஜி இதற்கு காரணம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள்தான். ஏனென்றால் இனி ஸ்டாலினால் முதலமைச்சர் ஆக முடியாது, மக்கள் தங்களது வாக்குகளை வெவ்வேறு மாற்று கட்சியினருக்கு செலுத்திவிட்டார்கள். அதனால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்கின்ற நம்பிக்கையில் தான் செந்தில் பாலாஜி தற்போது ஸ்டாலின் அவர்களை மாட்டிவிட்டு தன்னுடைய தண்டனை காலத்தை குறைத்து விடலாம், மேலும் எப்படியாவது இந்த கேஸில் தப்பித்து விடலாம் என்கின்ற கணக்குகளையும் போட்டுள்ளதாக தற்போது செய்திகள் வந்திருக்கு. இதனால் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளாராம். செந்தில் பாலாஜி எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அதனால் ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என்கின்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.